எந்த ஒரு ருசியுமே நாக்குல வந்து இனிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு அப்படி நம்மளுக்கு சுவை தெரியுதுல, கசப்பு அந்த மாதிரி வந்து இல்லாம, ஏன் அவங்களுக்கு அந்த மாரி போகுது அப்படின்னாக்கா, அதிக மருந்து, மாத்திரைகள் சாப்பிடுறவங்களுக்கு அந்த உமிழ்நீர் சுரப்பி வந்து சுரக்கலாட்டினாக்கா, நாக்கு வந்து வறண்டு போகும். சுவைய வந்து மறுபடிக்கும் கொண்டு வரணும்னாக்கா, சீரகம், மிளகு, வெற்றிலை, மலைவேம்பு இது எல்லாத்தையும் அரைச்சு எடுத்து கொஞ்சமா வச்சிருக்கிறோம். இப்ப இத அரைச்சு எடுத்து வச்சிருக்க சாறுல தேன் கலந்துறணும். அதிக கசப்பும், கார்ப்பும் இருக்கிறப்ப தேன் கலந்துட்டோம்னாக்கா, அது ஒரு சிரப்பு மாதிரி ஆயிரும். குடிச்சிட்டு அவங்க வாமிட்டிங் எடுக்காம இருக்கிறதுக்கு பெரிதும் துணையா இருக்கும். இது தினமும் சாப்பிட வேண்டாம். ஒரு 3 நாளைக்கு 3 நாளைக்கு வெறும் வயித்துல நல்லா பல்லு விளக்குறீங்கனாக்கா, பேஸ்ட் அந்த மாதிரி வச்சு விளக்காம, சும்மா ஒரு கடுக்காய் பொடி அந்த மாதிரி விலக்கி துப்பிட்டு, அதுக்கப்புறம் வெறும் வயிறா இருக்கிறப்போ, வாய நல்லா கொப்பளிச்சுட்டு, இந்த மருந்த ஒரு 10 மில்லிகிராம் இருந்தா போதும் மருந்து. தேனு நீங்க 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கங்க. அதிக காரம், புளிப்பு இத கொஞ்ச நாளைக்கு எடுக்காம இருந்தீங்கனாக்கா, உமிழ்நீர் சுரப்பி தன்னால சுரக்க ஆரம்பிச்சிருச்சுனாலுமே உங்களுக்கு சுவைன்றது பழையபடிக்கு நல்லபடியா தெரியும்.